ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டார் டாக்கீஸ். 9 மாச குழந்தையிலிருந்து நடிக்க ஆரம்பிச்சு இடையில 10 வருஷங்கள் காணாம போய் இவர் கூட நடிக்கிற எல்லா பெண்களோடையும் கிசு. இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கிற நயன்தாராவோட லிப் கிஸ் மற்றும் இன்டிமேட்டான பார்ட்டிஸ் போட்டோவை சிம்பு தான் ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள். பல நடிகர்களோட சண்டை. ஏற்கனவே தனுஷ்க்கும் இவருக்கும் செட்டே ஆகாது. நேத்து வந்த சிவகார்த்திகேயனே 35 கோடி வாங்கினான், எனக்கு 35 கோடி சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி பல டைரக்டர்ஸ் ப்ரொடியூசரோட சண்டை. இப்படி என்னதான் இவர் பத்தின கான்ட்ரோவர்சிஸ் இருந்தாலும் 40 வயசுலயும் இன்ன வரைக்கும் கல்யாணமே பண்ணல. ஆக மொத்தத்துல அப்படி இப்படின்னு சொல்லி 40 வருஷங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற நடிகர் சிலம்பரசனோட அது மட்டுமா இன்னைக்கு தமிழ் திரை உலகத்துல பல கோடிகளை சம்பளமா வாங்கிட்டு இருக்க மிகப்பெரிய நடிகர் நடிகளோட ஹோம் டூர் தான் பார்த்துட்டு இருக்கோம். கூடுதலா சிம்புவோட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டுல அப்படி என்னதான் இருக்கும், இவங்களோட வீடு கரெக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு, இவங்களோட நெட் வொர்த் என்ன, எக்ஸ்பென்சிவான கார் கலெக்ஷன்ஸ், எப்படி இந்த நடிகர்கள்லாம் கோடிக்கணக்கான சொத்துக்களை அசால்ட்டா சம்பாதிக்கிறாங்க. கூடுதலா ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ ஒரு படத்துக்கு எத்தனை கோடிகளை சம்பளமா வாங்குறாங்க, இவங்களோட சைட் பிசினஸ் என்ன, இப்படி வெளியே தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மிக பெரிய இந்த மாட மாளிகை தான் நடிகர் சிம்புவோட வீடு. இந்த வீடு கரெக்டா அதே அளவுக்கு சிம்புவோட அம்மா உஷா ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சிம்புவோட 37வது பர்த்டேக்கு அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும், பயங்கர பாப்புலரா முன்ன இருந்த மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மினி கூப்பர் காரை சிம்புவோட பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. கூடுதலா அவங்க வீட்டோட செகண்ட் ஃப்ளோர்ல சிம்புவோட ரூம், அதுக்கு பக்கத்திலேயே மிக பெரிய ஓபன் ட்ரெஸ்ஸிங் ரூமையும் அவருக்கு செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சிம்பு பேசிக்கா ஒரு ஸ்டைலிஷான பர்சன் அப்படிங்கறதுனால அவருக்கு கிட்டத்தட்ட 2 ரூம்ஸ் இருக்கான் ஸ்டைலிங் பண்றதுக்காக மட்டுமே. சிம்பு பேசிக்காவே ஒரு பெட் லவர் அப்படிங்கறதுனால சிம்பு வீட்டுக்குள்ளேயே பல வகைப்பட்ட ரொம்பவே காஸ்ட்லியான அமெரிக்கன் டாக்ஸ் எல்லாம் வளர்க்கிறாராம். இந்த வீட்டுல டாக்ஸுக்காகலாம் செப்பரேட் ரூம் சிம்பு வச்சிருக்காராம். கூடுதலா ஆட்மேன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல சிம்பு தன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவை ஷேர் பண்ணிருப்பாரு. அந்த வீடியோல சிலம்பம், பரதநாட்டியம், குச்சிப்புடி, தாய் மசாஜஸ், ஜிம், பேட்மிண்டன் இப்படி பல வகையான ஸ்போர்ட்ஸா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாரு. சிம்பு ரூமுக்கு பக்கத்திலேயே ஒரு ஓபன் லாஞ்ச் இருக்குமா, அந்த லாஞ்ச அவர் யோகா, மெடிடேஷன், புக்ஸ் ரீடிங்காக யூஸ் பண்ணுவாராம். எந்த அளவுக்கு சிம்புவோட வீடு எக்ஸ்பென்சிவா இருக்கோ அதை விட ஒரு படி மேல சிம்பு எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லியஸ்ட் கார்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. இவரோட கார் கலெக்ஷன்ஸை மட்டும் கூட்டி கழிச்சு பார்த்தாலே அதோட ரேட்டே கிட்டத்தட்ட 8 கோடியை தாண்டும்னு சொல்றாங்க. முதல்ல ரேங்க் ரோவர் வாய்ட் அப்படிங்கிற ஒரு கார் வச்சிருக்காரு. இதோட காரே 2.26 crore. அதை தொடர்ந்து பென்ட்லி கான்டினென்டல் ஜிடி, இதோட ரேட் மட்டுமே 3.29 crore. அதுக்கப்புறமா டொயோட்டா வெல்ஃபயர் வச்சிருக்காரு. இதோட ரேட் 1.4 crore. இது ஒரு 8 சீட்டர் கார். BMW X6 வச்சிருக்காரு. இதோட ரேட் 1.11 crore. லாஸ்டா அவரோட கம்பேக்குக்காக அவங்க அம்மா கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் தான் மினி கூப்பர் கிரீன் கலர் கார். இதோட ரேட் 50 lakhs. சிம்புவோட நெட் வொர்த்தை மட்டும் கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 186 கோடியை தாண்டுது. ஒரு படத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5ல இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணிருக்காரு. ஆனா அவரோட கம்பேக்கு அப்புறமா குறிப்பிட்டு சொல்லணும்னா மாநாடு ஹிட் ஆனதுக்கு அப்புறமா 30 கோடி கேட்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சிம்பு வெளியில பார்க்க எந்த அளவுக்கு பாசிட்டிவான பர்சனா தெரியறாரோ அந்த அளவுக்கு இவரோட லைஃப் ஃபுல் ஆஃப் கான்ட்ரோவர்சிஸ். இவரால பல ப்ரொடியூசர்ஸ் பேங்கரப்ட் வரைக்கும் ஆயிருக்காங்களாம். அப்படி சிம்புவோட மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிஸா பார்க்கலாம். சிம்பு கரெக்டா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய நல்ல படங்கள்லாம் நடிச்சு கரெக்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தொடர் காதல் தோல்விகள், பிரேக்கப்ஸ், 40 வயசுலயும் கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிக்கல. இப்படி வாழ்க்கையோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்ல தொடர்ந்து அவர் படமே நடிக்கல. அப்படியே படத்துக்கு பணம் வாங்கினாலும் கரெக்டா கோடி கணக்குல சம்பளத்தை வாங்கிட்டு கரெக்டான டயத்துக்கு போக மாட்டாராம், கால் ஷீட் கொடுக்க மாட்டாராம், டப்பிங்க்கு வர மாட்டாராம், வீட்ல இருந்தே ஏதோ வாய்ஸ்ல பேசி இதுதான் டப்பிங், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவாராம்.
இவரோட இந்த ஆக்டிவிட்டிஸால நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஒண்ணுமே இல்லாம நடுத்தருக்கு வந்திருக்காங்க. இவரை வச்சு படம் பண்ண நிறைய பேர் பயப்படுறாங்களாம். படம் நடிக்கிறதுக்கு சில கோடிகள் சம்பளமா கேக்குறாரு. இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு அதுக்கு ஒரு தனி பேமெண்ட். இந்த படத்தோட சக்சஸ் பார்ட்டிக்கு வரணும்னா கூட அதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இப்படி இவர் மேல நிறைய பணம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிறைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. பேசும்போது நல்லா தான் பேசுவாரு, செக்கெல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் வாங்குவாரு. ஆனா செக் வாங்கினதோட சரி எந்த ஷூட்டிங்குமே சிம்பு கரெக்டா வந்து கரெக்டா டயத்துக்கு முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு எந்த சரித்திரமே இல்ல. நாங்க இன்னைக்கு நாசமா போனதுக்கு சிம்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி மைக்கேல் ராயப்பன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ப்ரொடியூசர் மீடியா முன்னாடி ரொம்பவே தைரியமா பேட்டி கொடுத்திருக்காரு. என்னதான் சிம்பு மிகப்பெரிய டைரக்டர், சிங்கர், கம்போசர், லிரிசிஸ்ட் எப்படி இருந்தாலும் அவரு வளர்ந்துகிட்டு தான் இருக்காரு. ஆனா அவரை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் திவாலாய் காணாமலே போயிட்டாங்களாம். இதுதான் இவரை பத்தின மேஜரான கான்ட்ரோவர்சியா இருக்கு. இது தொடர்ந்து இவரோட முதல் காதல் அப்படின்னு சொல்லப்படுறது நடிகர் ரஜினிகாந்தோட பொண்ணு ஐஸ்வர்யா, தனுஷோட வைஃப் தான் இவர் முதல்ல காதலிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் வைரலா இருக்கு. அதனாலதான் தனுஷும் சிம்புவும் இன்ன வரைக்கும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் நடிகர் சிம்புக்கும் தனுஷுக்கும் தீராத பகைன்னு ஒண்ணு இருக்குதான். அதை தொடர்ந்து இவர் நயன்தாராவை லவ் பண்ணிருக்காரு. நயன்தாரா சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சிம்புவை ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் சிம்பு நயன்தாராவை கலட்டி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நயன்தாரா சிம்பு அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ணா கூட அவங்களோட இன்டிமேட் லிப் டு லிப் கிஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதை கூட நயன்தாராவை பழிவாங்க சிம்பு தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்ந்து நடிகை ஹன்ஷிகா, சிம்பு இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் வைரலாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே இன்ஸ்டாகிராம்ல மை லவ் அப்படின்னு சொல்லி ஷேரும் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த லவ்வும் கல்யாணத்துல முடியல. இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, சிம்புவோட அம்மா ஹன்ஷிகாவை கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டதாவும், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நீயே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஹன்ஷிகா சிம்புவை கழட்டி விட்டதாவும் நிறைய பேர் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தொடர்ந்து 40 வயசுலயும் 40 ஆண்டு கால சினிமா பயணத்துல பல கான்ட்ரோவர்சிஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற சிம்புவோட ஹோம் டூர், லைஃப் ஸ்டைல், அவரோட கான்ட்ரோவர்சி பக்கங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க சிம்புவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. கூடுதலா நம்ம ஸ்டார் டாக்கீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.